எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்ன்றத ஹெட்டிங் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போன வாரம் தானடா டெஸ்லா பத்தின வீடியோ போட்டேன், அதுக்குள்ள வித்துட்டியா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா கேட்கறது எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காரு வித்தது உண்மைதான். ஆனா எதுக்கு வித்தேன்னு பார்த்தீங்கன்னா, காரை பிடிக்காமலாம் விற்கலைங்க. காரை பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டெஸ்லா வந்து நெக்ஸ்ட் லெவல். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. 2 வருஷமா ஓன் பண்ணியிருந்தேன் காரை. ஸோ இந்த 2 வருஷத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ணி கார் டிரைவ் பண்ணியிருந்தேன். டெஸ்லாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அகெயின் போன வீடியோவில் பார்த்த மாதிரி நிறைய இஷ்யூஸும் இருந்தது. உதாரணத்துக்கு லாங் டிரைவ்லாம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி வின்டரில் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் மைல்ஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆச்சு. பட் இதெல்லாம் வந்து ஒரு செல்லிங்கான ஃபேக்டர் கிடையாது. ஆக்சுவல் ரீசன் எதுக்கு வித்தேன்னு பார்த்தீங்கன்னா, கார் நான் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $70,000ங்க. இப்போ வந்து விற்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,000 46,000 சம்டைம்ஸ் 45ல கூட கிடச்சிரும். ஒரு பிராண்டை நம்ம நம்பி போகிறதுக்கு காரணம் வந்து அதோட ரிலையபிலிட்டி, அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸ், அதையும் தாண்டி அந்த பிராண்ட் வேல்யூ. கரெக்டுங்களா? டெஸ்லா பொறுத்த வரைக்கும் புது கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கு அவங்க பல விதமான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஒரு வகையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். பட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை வந்து நடுத்தரில் நிறுத்திட்டாங்கன்றது தான் சொல்லணும். அதில் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நான் வாங்கி வித்தின் 4 monthsல பார்த்தீங்கன்னா காரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 40% குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து கார் வந்து 45,000, நான் வாங்கும்போது 70,000. இவ்வளோ இப்போ உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, அப்பா கார்னாவே டிப்ரிஷியேட் ஆகும். இந்த ஆப்பிள் ஃபோனோட ஃபேன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி டெஸ்லா ஃபேன்ஸ் இருக்காங்க. டெஸ்லா என்ன கார்னா நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குற, கார் இஸ் அ டெப்ரிஷியேட்டிங் அசெட் அப்படி சொல்லுவாங்க. உண்மைதான், கார் இஸ் அ டெப்ரிஷியேட்டிங் அசெட் தான். பட் அங்கே தான் ப்ராப்ளமே வருது. கரெக்டுங்களா? நம்ம சில கார்லாம் எதுக்கு வாங்குவோம்? நல்ல ரீசேல் வேல்யூ கொடுக்குது, அதுக்காக தானே வாங்குவோம். ரீசேல் வேல்யூவே இல்லைன்னா நம்ம எதுக்கு அந்த கார் வாங்கணும்? அந்த மாதிரி தான் இப்போ நான் வாங்கி வித்தின் 1 இயர்லேயே 28,000 குறைச்சிட்டான்னா, இப்போ நான் ரீசேல் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க. 70,000 வாங்கின காரை இன்னைக்கு நான் 33,000 விற்றுருக்கேன். என்னோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48,000 இருக்கு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஃபர்தராக நம்ம இன்னும் லாஸ் ஆக வேணாம், ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ் போச்சுன்னா நம்ம வித்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் மோரோவர் நானும் வந்து எவ்ரி 2 years கார் மாற்றிக்கிட்டே இருப்பேன். நான் யூஎஸ் வந்து 6 வருஷத்தில் இது 5வது கார். ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது சரி நானும் அந்த அந்த மைண்ட் அந்த தாட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து கார் விற்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் காரோட வின் நம்பர் போட்டிங்கன்னா அதோட வேல்யூ என்ன, கரண்ட் வேல்யூ என்னன்றது இந்த வெப்சைட்லேயே சொல்லிடும். அந்த நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ரீசேல் கார் வாங்குறதுக்கு. அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த வேல்யூ காமிச்சிங்கன்னா காரில் வேறு எந்த விதமான டேமேஜஸும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸை அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் நான் வந்து காரை கொடுத்துட்டு டெஸ்லா கொடுத்துட்டு எனக்கு 33,000க்கு போச்சு. அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வந்து ஒரு 17,000 இருந்தது. இப்போ புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸில் இருக்கிற நிறைய பேருக்கு கார் பேலன்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் எப்படி இந்த கடனை கட்டுவோன்ற ஒரு தாட் இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 49,000 இன்னும் எனக்கு காரோட லோன் இருக்குது. பட் என்னோட வேல்யூவே 33,000 தான் போகுது கார். இந்த 17,000 என்னடா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் புது கார் வாங்குறேன் இல்லையா, அந்த காருக்கு இந்த லோனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுது. அண்ட் அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, புது காருக்கு பார்த்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி, லைக் 3.49 கிடச்சிது வச்சுக்கோங்க. இப்படி பண்ணதுனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட $1,280 வந்து மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போது இந்த லோன் புது கார் வாங்கி லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் டவுன் பேமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $700 தான், நான் $690 தான் பே பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு $550 பக்கம் சேவ் பண்ணிட்டேன். அது போக இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவுக்கு ப்ரீமியம் இன்சூரன்ஸ், அதில் வந்து ஒரு $90 என்னால் சேவ் பண்ணி இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு $650 பக்கம் குறைச்சிருக்கேன் என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸில். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்ல டீலாக தெரிஞ்சது. அதனால தான் காரை உடனே மாற்றிட்டேன். அது போக இன்னொரு ரீசனும் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் வருது இல்லையா, டெஸ்லாவில் வந்து டிசம்பர் டைமில் வந்து பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. போன வருஷம் வந்து ஒரு 10,000 குறைச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா 0% ஏபிஆரில் போயிட்டு இருக்கு. 0% இன்ட்ரெஸ்ட்லேயே கார் கொடுத்துட்ருக்காங்க. அநேகமாக டிசம்பரில் பை ஒன் கெட் ஒன் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்தராக லாஸ் ஆக வேணான்றதுனால காரை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஆல் இன் ஆல் ஒரு பட்ஜெட் கார் வாங்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட்ஜெட்னு போகும்போது நம்ம ஆல்ரெடி நிறைய லக்ஸரி கார்ஸ் யூஸ் பண்ணதுனால உடனே ஒரு டவுன்கிரேட் பண்ணோன்னா ரொம்ப பண்ண முடியாது. கொஞ்சம் தான் ஓரளவுக்கு பண்ணலாம். பட் அப்படின்னு பார்க்கும்போது 25,000 28,000க்கு வந்துருச்சு நம்மளோட கார் ப்ரைஸஸே. அதில் எந்த கார் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டேரெக்டாக கியா ஷோரூம்க்கே வந்துட்டேங்க. நான் ஆக்சுவலாக செவி ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் மிட்சுபிஷியும் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு டீசெண்டான காராக இருந்தாலும் இப்போ நான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்க கார் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸ்ன்னு சொல்லலாம். ஐ மேபி ராங், பட் இது என்னோடய ஒப்பீனியன் தான். ஷோரூம்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னோடய மைண்டே மாறிடுச்சு. எந்த கார் வாங்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ஒரே ஐடியாக ஃபோர்ட்டே வாங்கிடலாமா, 20,000ல் முடிஞ்சிடும், இல்லை சொராண்டோ போயிடலாமா, 40,000 போதே, என்னடா பண்ணலான்னு ஒரே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக இன்றைக்கி காரை வாங்குகிறோம் அப்படின்ட்டு. அப்புறமா அவசரமாக விற்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் வருது இல்லையா, அடுத்த வருஷம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த டெஸ்லா கார்ஸ்லாம் வந்து ஃப்ளீட் சர்வீஸ், அதாவது இந்த டாக்ஸி, அப்புறம் ஊபர் டெலிவரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷனே இல்லாமல் காரே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நீங்கள் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிங்கன்னா அது பாட்டிக்கு வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து காஃபி கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் ஜஸ்ட் காரில் போய்ட்டு காஃபியை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் சர்வீஸுக்கெலாம் வந்து காரை யூஸ் பண்ணுறதா பிளான் நடந்துகிட்ருக்கு. நிறைய இடத்துல டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம லக்ஸரி காருன்னு நினச்சி வாங்கின ஒன்று டாக்ஸி மாதிரி ஓடிட்டுருக்கோம் ரோட்டில். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அவ்வளோ காசு நம்ம மாதம் மாதம் கொடுக்கறதுல எந்த அர்த்தமும் இல்லை. டிஸ்பிளேயில் பார்த்ததுலேயே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த கார் வாங்கலான்னு ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த ப்ளூ கலர் கியா கார், இந்த கார் தாங்க புக் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். இது வந்து கியா ஸ்போர்டேஜ் 2025 மாடல். கியா பொறுத்த வரைக்கும் யூஎஸில் ரொம்ப பாப்புலரான காராக பேர் எடுத்துகிட்டு வராங்க. இன்ஃபேக்ட் இவங்க வந்து டொயோட்டா அண்ட் ஹோண்டா இந்த 2 காரையும் கம்பீட் பண்ணி மார்க்கெட் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அதை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் புக் பண்ணியிருக்க ட்ரிம் லெவல் பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ், இது டாப் எண்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடி வெர்ஷன். கியா வாங்கினதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ்னஸ் தான். கார் வந்து உங்கள் ஹெட்ஸை டேர்ன் பண்ண வைக்குது. அது போக 5 இயர் பம்பர் டு பம்பர் வாரண்ட்டி அண்ட் 10 இயர் பவர் ட்ரெயின் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல டீலாக தான் இருந்துச்சு. இப்போது காரோட இன்டீரியருக்கு வரும். இது வந்து ஒரு 5 சீட்டர் காருங்க. 7 சீட்டர்லேருந்து 5 சீட்டருக்கு வந்துட்டேன். பையன் பெரியவன் ஆகிறதுனால 3rd ரோலெலாம் போய் உட்கார மாட்டேன், பின்னாடி தான் உட்காருவேன், கம்ஃபர்டபுளாக உட்காருவேன்னு சொல்கிறான். அதனால் 5 சீட்டரே போதுமாக இருந்தது. அண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், அதுக்கப்புறம் பெனோராமிக் சன்ரூஃப், அதுக்கப்புறம் 12.3 இன்ச் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே 2 கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து காரே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அப்புறம் வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர், போஸை கம்பேர் பண்ணும்போது ஹார்மன் கார்டன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். கிட்டத்தட்ட டெஸ்லாவில் இருக்கிற 80 to 90% ஆஃப் த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் இருக்கணும்னு முடிவு பண்ணி தாங்க கொஞ்சம் டாப் லெவல் எடுத்தேன். இல்லைனா பட்ஜெட்னு போகும்போது பேஸ் மாடலே எடுத்திருப்பேன். பட் அகெயின் ஒரே ஐடியா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு காரை ஒரு 2-3 வருஷம் வச்சுக்க முடியாது இல்லையா, அதனால தான் எஸ்எக்ஸ் ட்ரிம் யூஸ் பண்ணேன். மற்றபடி பேக் ரோல்லாம் ஸ்பேஸ்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்ல ரூமியாக இருந்தது கார். அண்ட் ஆஸ் அ டிரைவராக எனக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. டெஸ்லாவை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த மாதிரி இருக்காது, பட் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆஸ் அ டிரைவர். ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கியா காரோட தான் நம்ம லைஃப் ட்ராவல் ஆக போகுது. கியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் டெஸ்லா வாங்குவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. காரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிறதுக்கு ஃபர்தர் பெட்டராக பிளான் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக விற்கிற காசுக்கு டெஸ்லா மாதிரி ஒரு பெஸ்ட் காரை உங்களால் பார்க்கவே முடியாது, அதுவும் சொல்லிக்கணும். எல்லாமே நெகட்டிவ் சொல்ல முடியாது இல்லையா. கரண்ட்டாக விற்கிற 47,000க்கு ஒரு கில்லரான கார் தான் டெஸ்லா. அவ்வளோதாங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.